இந்த வீட்டுக்குள்ள விட்டது? என்ன சகுந்தலா, நான் சொன்னது மறந்து போச்சா உனக்கு? இல்ல அத்த, எனக்கே தெரியாது அத்த. சும்மா நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் உன் பொண்ண வர சொல்லிருக்கேன்னா இந்த வீட்ல நான் சொன்ன வார்த்தைக்கு என்ன மரியாதை? பாட்டி ப்ளீஸ் பாட்டி. நீ பேசாத. நான் பேசும்போது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. அத்த, இவ வர்றது எனக்கு சத்தியமா தெரியாது, என்ன நம்புங்க. ஏன் பாட்டி, நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? இது ஏன் வீடு இல்லையா? எது உன் வீடு? உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனப்போ உன் புருஷனை இழுத்துக்கிட்டு ஹனிமூன் போனியே, அப்பவும் இது உன் வீடு தானே? அப்ப நீ இந்த வீட்டு பழக்கத்தை நீ மதிச்சியா? இப்ப என்ன சும்மா நடிக்கிற? எப்ப நீ உன் அண்ணன் கல்யாணத்துக்கு இல்லையோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே உனக்கு இந்த வீட்ல இடம் இல்லைன்னு. சாரி பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கால்ல விழுந்துட்டா எல்லாம் சரியா போச்சா? பாட்டி அதான் மன்னிப்பு கேட்டால, அப்புறம் என்ன? பாவம் பாட்டி மாயா. இந்த காலத்து பசங்க பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு சின்னதா ஒரு சாரி சொல்லி மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. நாமளும் வேற வழி இல்லாம மன்னிக்க வேண்டியதா இருக்கு. தேங்க்ஸ் பாட்டி. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணனா நான் சும்மா விட மாட்டேன். கொடுங்க, நான் பரிமாறுறேன். நீ ஏம்மா எந்திரிக்கிற? நான் பரிமாறுறேன் பாட்டி. இல்ல இல்ல, நீ உட்காரு. இதெல்லாம் செய்யறதுக்கு இங்க ஆளுங்க இருக்காங்க. ஆளுங்க இருக்காங்க பாட்டி, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு நாம பரிமாறினா தானே சந்தோஷமா இருக்கும். எங்க வீட்ல எல்லாம் நான் தான் பரிமாறுவேன். சமையல் செய்யறதை விட எல்லாருக்கும் ஆசை ஆசையா பரிமாறது தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நானே பரிமாறேன்னு சொல்றேன். நானே பரிமாறேனே. ஆமா, அக்கா பரிமாறினாலே அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு. மதுமிதா, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா இன்னைக்கு தான் மருமகளா நீ முதல்ல வீட்டுக்குள்ள வந்திருக்க. நீயும் கௌதமும் சேர்ந்து உட்கார்ந்து தான் சாப்பிடணும். இது ஒரு சம்பிரதாயம். நீ உட்காரு. ப்ளீஸ் பாட்டி. பாட்டி சொல்றேன்ல, உட்காரு. நீ என்ன பாத்துட்டு நிக்கிற? சீக்கிரமா பரிமாறு. சகுந்தலா, பாப் கட்டிங் பாட்டி அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு அத்தை? என்ன இந்த வீட்டு வழக்கத்தை மறந்துட்டியா? நான் இல்லாதப்போ தினம் வேலைக்காரங்களை வேலை வாங்கி வாங்கி இப்பவும் அவங்களே வேலை வாங்கலாம்னு நினைக்கிறியா? நீங்க சொல்றது புரியல அத்தை. நம்ம வீட்டுக்கு நம்ம மருமக முதல்ல சாப்பிட வரும்போது யாரு பரிமாறணும்? மாமியார் தான் பரிமாறணும். அத மறந்துட்டியா? என்ன சகுந்தலா, இப்ப நீ பரிமாற போறியா இல்லையா? அத்தை, நான் பரிமாறேன். நான் மறந்துட்டேன். பரவாயில்ல பாட்டி, அதான் அவங்க இருக்காங்கல்ல, அவங்களே பரிமாறட்டும். இல்ல, சகுந்தலா தான் பரிமாறணும். சம்பிரதாயத்தை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. என்ன சகுந்தலா, இப்ப நீ பரிமாற போறியா இல்லையா? இதோ அத்தை, பரிமாறு. இதை விட என்ன வேலை? பாட்டி, இவள இந்த கிழவி கொல்லாம விடக்கூடாது. சக்கு, உன் நிலைமைய பார்த்தா பக்குங்குது. இந்த லூசு கிழவி இருக்காளே,
அண்ணே ஆ, என்னண்ணே இப்படி பண்றீங்க? என்னடா என்ன ஆச்சு? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. நீங்க இப்ப பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. டேய் ஸ்வீட் சாப்பிடுறது அவ்வளவு தப்பாடா? அண்ணே முதல்ல அன்னைக்கு விட்டுங்கண்ணே, அப்புறம் நீங்க சாப்பிடலாம். ஏய் சூப்பர்ரா சூப்பர் கௌதம். டேய் அதெல்லாம் கல்யாணத்தை போய் முடிஞ்சிருச்சுல்ல, பின்ன என்ன? அப்ப எல்லாரும் பார்க்கல, நாங்க மட்டும் தான் பார்த்தோம். அதனாலதான் ஊட்டி விடுங்கண்ணே. ம் ஏய் அவன் தான் அவ்வளோ ஆசைப்படுறான்ல, ஊட்டி விடு. ஒரு ஸ்வீட்டை நிம்மதியா சாப்பிட விடுறீங்களாடா? ஆ? ஆ. இந்தா